வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் மனுக்கள் நிராகரிப்பு. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றத்தை நாடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவு. வாரியப்போலம் மினுவாங்குட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான KA பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று விபத்து. தொடர்வது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று நிறைவடைவதன் தொடர்ச்சியாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செலவின தலைப்புகள் விவாதிக்கப்பட உள்ளன. விவாதம் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தவுடன் வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. 2025ஆம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்டத உரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18 முதல் 7 நாட்கள் 2வது வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது. இதன்படி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் பிப்ரவரி 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 155 வாக்குகள் அளிக்கப்பட்டதோடு எதிராக 46 வாக்குகள் பதிவாகின. குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 21 வரை 19 நாட்கள் நடைபெற்றதோடு 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறுகிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் பல நிராகரிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மட்டும் 26 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதில் கொத்மலை மற்றும் மஸ்கலிய பிரதேச சபைகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சமர்ப்பித்த 2 வேட்புமனுக்களும் அடங்கும். மாத்தளை மாவட்டத்தில் 14 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் மனுக்களும் உள்ளடங்குகின்றது. மன்னார் மாவட்டத்தில் 8 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முசலி பிரதேச சபை மற்றும் மன்னார் நகர சபைக்காக பொதுஜன பெரமுன கட்சி சமர்ப்பித்த மனுக்களும் அடங்கும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதில் மட்டக்களப்பு மாநகர சபைக்காக முஸ்லிம் காங்கிரஸ் சமர்ப்பித்த மனு மற்றும் ஏறாவூர் பிரதேச சபைக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த மனு அடங்கும். கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு 7 அரசியல் கட்சிகள் மற்றும் 2 சுயேட்சை குழுக்கள் தாக்கல் செய்த நிலையில் ஒரு சுயேட்சை குழுவின் மனு நிராகரிக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச சபைக்கு 10 அரசியல் கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் மனுக்கள் தாக்கல் செய்தன. இதில் 3 அரசியல் கட்சிகளின் மனுக்களும் 2 சுயேட்சை குழுக்களின் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. 7 கட்சிகள் மற்றும் ஒரு சுயேட்சை குழு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தாக்கல் செய்த 38 வேட்பு மனுக்களில் 34 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 4 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அதே நேரம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கட்டப்பணம் செலுத்தியிருந்த 136 கட்சிகள் மற்றும் 28 சுயேட்சை குழுக்களில் நியமன பத்திரங்களில் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு சுயேட்சை குழுக்களாக ஞானப்பிரகாசம் சுலக்ஷன் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் ஆகியோருடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவட்டத்தினுடைய அறிவித்தல். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். அந்த வகையிலே 136 கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 23 சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 114 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 13 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஞானப்பிரகாசம் சுலக்ஷன், நரேந்திரன், கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன.
தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக அந்த கட்சியின் சார்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியதாவது, யாழ் மாவட்டத்தில் உள்ள 2 சபைகளை தவிர ஏனைய 15 சபைகளுக்காக வேட்புமனுக்கள் சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் பல சபைகளில் எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் எமது கட்சியை புறக்கணித்து ஆளும் மற்றும் சில குறிப்பிடத்தக்க கட்சிகளுக்கு மட்டும் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் தேர்தல் திணைக்களம் செயல்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. இதற்கு எதிராக நாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முனைந்துள்ளோம். இதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன், எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன். நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உடனடியாகவே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தணிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. யாழ்ப்பாணம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதலின் போது முறைகேடுகள் அல்லது சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக சிலர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது, யாழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்குதலின் போது எந்தவிதமான முறைகேடும் இடம்பெற்றதாக கூறுவது முற்றிலும் உண்மையற்றது என்று ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். சிலர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் நாங்கள் அவர்களது அலுவலகத்துக்கு சென்று ஏதோ திருகுதாள வேலைகளை செய்தது போல் பேசுகின்றனர். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வரும் வதந்திகள் மட்டுமே. எனவே இவை தொடர்பாக யாரும் தேவையற்ற கதைகளை பேச வேண்டாம். எங்கள் மீது அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கூடாது என்றார். வேட்புமனு தாக்கல் செய்யும் முறைமைகள் மற்றும் அவற்றுக்கு தேவையான செயல்முறைகள் தொடர்பாக அனைவருக்கும் முன்னதாகவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த விடயங்களை காப்போத உயர்தரத்தில் கல்வி பயிலும் ஒரு மாணவரிடம் கேட்டாலுமே தெளிவாக கூறுகின்றார்கள். எனவே இவை அறியாதிருப்பது உறுதியாகவே அக்கறையற்ற தன்மையினை காட்டுகின்றது. தாங்கள் செய்த தவறுகளுக்காக எங்களை குற்றம் சொல்லும் போக்கை நாம் பொருட்படுத்தப் போவதில்லை. தங்களுடைய இயலாமையை மறைக்க தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் வேட்புமனுகள் சரியாக தாக்கல் செய்யப்பட்டு எந்த ஒரு சபையின் மனுவும் நிராகரிக்கப்படாமல் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இதை சிலர் ஏற்க முடியாமல் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்து வருகின்றனர். எவ்வாறாயினும் எங்களது வெற்றி உறுதியானது. இந்த வேட்புமனு தாக்கலில் இருந்து நாங்கள் வெற்றியினை தொடங்கியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். வாரியபுலம் மினுவாங்குட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான K8 பைல்ஸ் ஜெட் விமானம் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நேரத்தில் விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் பராஷூட்டின் உதவியுடன் விமானத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஜெட் விமானம் திருகோணமலையில் உள்ள சீன விரிகுடா விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. ரேடார் தொழில்நுட்ப அமைப்பின் செயலிழப்பு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்திற்கு பிறகு விமானம் தீக்கிரையாகி முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகலகம் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் மேலும் 2 நபர்களை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் இருவரும் காயமடைந்தனர். இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்காக ஒரு சந்தேக நபர் கடந்த 18ஆம் தேதி ராஜகிரிய சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குற்றச்செயலுக்கு உதவியதாக அவரது மனைவியும் நேற்று கிராண்ட் பாஸ் போலீசார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 24 வயதுடையவராகவும் கோட்டவில வெள்ளம்பட்டிய பகுதியை சேர்ந்தவராகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள்.